என் வீடு. இங்க குடிகாரனுக்கெல்லாம் இடம் இல்ல. வெளியில போ. என்னங்க? குடிகாரன் ஒருத்தனுக்கு பேர் வைக்கிறது ரொம்ப ஈஸிப்பா. ஆனா அவன் எதுக்காக குடிச்சான்றது அதை விட ரொம்ப முக்கியப்பா. எனக்கு எந்த மண்ணாங்கட்டி விளக்கமும் தேவையில்ல. வெளியில போ. ஆமாப்பா, நான் குடிச்சேன். அதுக்கு காரணம் யாருப்பா? நீங்க தானப்பா. நீங்க தானப்பா என்ன காரணமே இல்லாம வெறுக்கிறீங்க. நீங்க தான் என்ன அடிச்சு உதைச்சு குற்ற உணர்ச்சிக்குள்ள தள்ளி விடுறீங்கப்பா. பிள்ளைங்களோட எதிர்பார்ப்பு என்னப்பா? ஏதாவது பிரச்சனைனா கை தூக்கி விடுவீங்க தானே. நீங்க கை தூக்கி விடலப்பா, கை விட்டீங்கப்பா. எனக்கு உதவி செஞ்சவங்கள கூட சந்தேகப்பட்டீங்கல்ல. நான் கடைசி வரைக்கும் எதுக்காக குடிச்சேன்னு நீங்க கேட்கவே இல்லையப்பா. நீ என்ன இழவுக்கு வேணா குடிச்சிட்டு வாடா. அதை பத்தியெல்லாம் எனக்கு கவலை இல்லை. நீ குடிகாரன் ஆயிட்ட. அதனால இனிமே இந்த வீட்டுல உனக்கு இடம் இல்லை. வெளியில போ. அப்பா என்னப்பா அது? திடீர்னு அவன் துரத்துனா எங்கப்பா போவான் அவன்? எவனும் பேச வேண்டாம். இது என் வீடு. இங்க ஒழுக்கம் ரொம்ப முக்கியம். ஒழுக்கம் இல்லாதவனுக்கு இந்த வீட்டுல இடம் இல்லை. அவனை வெளியே போக சொல்லு. வேணாங்க. அப்பா நான் எந்த தப்பும். டேய், வெளியே போறியா இல்ல கழுத்தை பிடிச்சி நானே வெளியே தள்ளவா? என்னங்க என்னங்க நீங்க இப்படி எல்லாம் பேசுறீங்க? எனக்கு பிடிக்கல கமலா. அவன் தான் முக்கியம் நினைக்கிறவங்க அவன் கூட வெளியே போயிடுங்க. இனிமே இவன் ஒரு நிமிஷம் கூட இந்த வீட்டுல இருக்க கூடாது. சீக்கிரமா முடிவு பண்ணி சொல்லுங்க. நான் போறேன்ப்பா. வேணாண்டா. எங்க அப்பா மனசை புண்படுற மாதிரி எந்த காரியத்தையும் நான் செய்ய மாட்டேன்ப்பா. ஆனா ஒண்ணுப்பா, உலகமே நம்மளை கை விடுறப்ப நம்ம அப்பா நமக்கு கை கொடுப்பாருன்னு புள்ள நம்பும். நீங்க கை கொடுப்பீங்கன்னு நான் கை நீட்டினப்பா. ஆனா தட்டி விட்டு என்ன தண்ணிக்குள்ள தள்ளி விட்டது நீங்க தான்ப்பா. நான் வரேன்ப்பா. வெற்றி போறான்ப்பா. அப்பா பாப்பா வா. என்ன பாக்குற? வா. அம்மா, இவன் தாம்மா வெற்றி செல்வன். நான் சொன்னனே, இனிமே நம்ம கூடவே தான் இருப்பான். வாப்பா, முதல்ல உட்காருப்பா. சாப்பிட்டுட்டு அப்புறமா எதுவா இருந்தாலும் பேசிக்கலாம். இருக்கட்டுங்க, வேணாம். அதென்ன அக்கா, இவர் எப்படி கூப்பிடுற? அண்ணன். அண்ணன் பொண்டாட்டிய அக்கான்னு கூப்பிடுவியா? இல்லைங்க. அண்ணி. இல்லைங்க, அண்ணி. இது நல்ல பிள்ளைக்கு அழகு. வா, முதல்ல சாப்பிடலாம். இல்லைங்க அண்ணி, நான் வரும்போதே சாப்பிட்டேன். கண்ணை பார்த்தே பசிய கண்டுபிடிக்க முடியாத பொம்பளைன்னு என்ன நினைச்சியா? நீ 2 நாளா சாப்பிடல. நீ என் புள்ள மாதிரி இல்லையா? அம்மா கூப்பிட்டா சாப்பிட வரமாட்டியா? வாப்பா. டேய், என்னடா என்னடா என்னாச்சு? ஏன் அழற? வெற்றி, கேட்கறல, ஏன் அழற? யாராவது என்ன சாப்பிட்டியான்னு கேட்டு ரொம்ப நாள் ஆச்சுன்னு.
உன் அண்ணியை பார்த்தல, முகத்தை பார்த்தே வயித்தை கணிச்சிருவா. உன்னை ஒரு நாளுமே பசியோட இருக்க விட மாட்டா. அவ சொன்ன மாதிரி தான். இனிமே நீ இந்த வீட்டு பிள்ளைப்பா. வா, பசியோட பேசக்கூடாது, முதல்ல வந்து சாப்பிடு. வா. என்ன என்ன பெத்த அப்பா கூட என்ன நம்பலண்ணே, நீங்க எப்படிண்ணே? சின்ன வயசுலயே என் தம்பி செத்து போயிட்டான். 5 ரூபா காய்ச்சல் மாத்திரை வாங்கி கொடுக்க பக்கு இல்லாம என் தம்பியை பறி கொடுத்துருக்க. இப்ப என் தம்பி திரும்ப கிடைச்ச மாதிரி இருக்கு. இனிமே என் தம்பி மாதிரி இல்லடா, என் தம்பியே தான்டா. நீ என் தம்பியே தான்டா. நியாயமா உன்னை அப்பான்னு கூப்பிடணும், உன்னை அண்ணான்னு கூப்பிடுறமே. இந்த பாசத்துக்கு வாழ்நாள் முழுக்க உனக்கு அடிமையா இருப்பேன். டேய், அதெல்லாம் எதுவும் வேண்டாம். நீ நல்லபடியா வாழ்ந்தா போதும். சரி, முதல்ல வந்து சாப்பிடு. ஒன்னு சொல்றேன், உனக்கு நான் தானே இனிமேல் நிழல். என் அண்ணன் மேல கை வைக்கணும்னா இந்த வெற்றியோட பணத்தை தாண்டி தான் போகணும். டேய், சரி விடு, இருந்துட்டு போகட்டும். முதல்ல வந்து சாப்பிடுவா, பசிக்கும் இல்லடா. அண்ணே, என்ன ஒரே ஒரு தடவை உன்னை கட்டி பிடிச்சிக்கிட்டுமான்னு. டேய், அட வாடா தம்பி. வெற்றி, போய் தொலைஞ்சான்னு நினைச்சேன், மறுபடியும் வந்திருக்கான். என்னன்னு கேளு கமலா. நான் திரும்பி போறது தாமா வந்தேன். ஆனா சொல்லாம போறது நல்லதுக்கு இல்லைன்னு எங்க அப்பா சொல்லி கொடுத்து வளர்த்துருக்காரு. அதான் சொல்லிட்டு போலான்னு வந்தேன். புரியல. கோர்ஸ் முடிச்சுப்பா, ரிசல்ட் வந்துருச்சு. நீங்க நினைச்ச மாதிரியே நான் யூனிவர்சிட்டி கோல்டு மெடலிஸ்ட். இது அதுக்கான சர்டிபிகேட், கோல்டு மெடல். அது மட்டும் இல்லப்பா, எக்ஸலன்ஸ் அவார்ட், டிபார்ட்மெண்ட் அவார்ட், ஸ்போர்ட்ஸ் அவார்ட்னு மொத்தம் 16 அவார்டு காலேஜ்ல இருந்து என் கையில கொடுத்துருக்காங்க. அதெல்லாம் இதுல இருக்கு. இது நான் பிஇ முடிச்சதுக்கான கோர்ஸ் கம்ப்ளீஷன் சர்டிபிகேட். இப்போ நான் பிஇ டிகிரி ஹோல்டர்ப்பா. ஃபர்ஸ்ட் கிளாஸ்ல யூனிவர்சிட்டி லெவலில் நான் டாப் ரேங்கர். அந்த சர்டிபிகேட்டும் இது உள்ள இருக்குப்பா. நீங்க நான் நல்லா படிக்கணும்னு ஆசைப்பட்டீங்கல்லப்பா, அதே மாதிரியே நான் நல்லா படிச்சிருக்கேன். நீங்க சொன்னீங்களோ சொல்லையோ எல்லாத்துலேயுமே நான் ஃபர்ஸ்ட் மார்க் வாங்கியிருக்கேன்ப்பா. நீங்க என்ன பொறுக்கின்னு சொன்னதுக்கு அப்புறமும் எக்ஸாம் எழுதி நான் டிகிரியை கம்ப்ளீட் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு பிடிச்ச மாதிரி ஒரு கோல்டு மெடலிஸ்டா நான் வெளில வந்திருக்கேன்ப்பா. இதுக்கப்புறமா என் வழியை நான் பாத்துக்கிறேன்ப்பா. டேய் வெற்றி, என்னடா இதெல்லாம்? அம்மா, நான் அப்ப இருந்து திரும்ப திரும்ப ஒரே விஷயத்தை தாமா சொல்லிட்டு இருக்கேன். நான் தப்பு பண்ணல, நான் தப்பு பண்ணவே இல்லை. ஆனா திரும்ப திரும்ப நீங்க தாமா என்ன ரவுடி பொறுக்கின்னு முத்திர குத்துனீங்க. அதை பத்தி இனிமே பேசி எந்த பிரயோஜனமும் இல்லை. நீங்க ஆசைப்பட்ட மாதிரி நான் இருந்தேன் இல்ல, நல்லா படிச்சேன் இல்ல, ஆனா நான் ஆசைப்பட்ட மாதிரி நீங்க யாருமே இல்லையே, இருக்கவும் போறதில்ல. நல்லா இருந்த என்ன நீங்க தானே செதுச்சிங்க, ரவுடியா பொறுக்கியா மாத்துனீங்க. சொல்ல போனா என்ன கொன்னு நடப்பணமாக்கிருக்கீங்க.
இத பாரு கமலா, இவனை ரொம்ப பேச வேணான்னு சொல்லு. போறதுன்னா போட்டும், யாரும் கெஞ்ச போறதில்லைன்னு சொல்லி அனுப்பி வை. யாரும் என்ன கெஞ்சணும்னு நானும் ஆசைப்படலாமா? நீங்க பெத்து வளர்த்தீங்களே ஒரு வெற்றி, அவனை நீங்களே கொன்னுட்டீங்கன்னு சொல்ல வந்தேன். டேய் இப்ப இருக்க வெற்றி என்ன தோல் பிடிச்சு தூக்கி விட்டு சாக கடந்தவனுக்கு உயிர் கொடுத்த பூங்காவன தம்பி வெற்றி. டேய் என்னடா பேசுற? அனாதையா நின்ன எனக்கு அவரு தான் கை கொடுத்தார். நான் நல்லவன், அவரு தானே என் மேல நம்பிக்கை வச்சாரு. கிட்டத்தட்ட பணமா இருந்த எனக்கு அவரு தான் உயிர் கொடுத்தார். இது புதுசா பிறந்த வெற்றி. இனிமே அவரு தான் அம்மா அப்பா குடும்பம் எல்லாமே. இனிமே நான் இருக்க போற வாழ்க்கை முழுக்க அவருக்காக மட்டும். டேய் டேய் வெற்றி, டேய் இவ்வளவு படிச்சு இவ்வளவு ரேங்க் வாங்குனதெல்லாம் எதுக்காகடா? ஏன்டா இப்படி பண்ற? டேய் அப்பா சொல்றது கொஞ்சம் கேளுடா. இல்லம்மா, இவ்வளவுதான் வாழ்க்கை எனக்கு இப்பதான் புரியுது. அவர் ஆசைப்பட்ட மாதிரி நான் படிச்சல்லம்மா. கலை என்னை ஆசைப்பட்ட மாதிரி அவரோட வாழ்க்கையை அமைச்சுக்கிட்டார்ல. அன்பு ஆசைப்பட்ட மாதிரி அவனோட வாழ்க்கையை புரோக்கரேஜ்னு அவனே அமைச்சுக்கிட்டார்ல. இது ஏன் வாழ்க்கை. ஐயோ வேணாடா. நான் இந்த வாழ்க்கையை தான் இனிமேல் நான் வாழ போறேன். அம்மா இதை பத்தி பேசி இனிமேல் பிரயோஜனம் இல்லம்மா. நான் போயிட்டு நைட்டு வரேம்மா. இவங்களுக்கெல்லாம் பதில் சொல்லி அத்தை விட்டுட்ட. என்ன பண்ண போற? எனக்கு என்ன என் பதில்? நீயும் இவங்கள மாதிரி தான். இனி உன் வாழ்க்கையில வெற்றின்னு ஒருத்தன் கிடையவே கிடையாது. இனிமே என் வாழ்க்கையில எந்த சொந்தமும் கிடையாது, எந்த பொண்ணுக்கு இடம் கிடையாது. வழிய விடு. சரியா, நான் உன் வழிக்கே வரேன். நீ என்ன செஞ்சாலும் நான் தடுக்கல. ஆனா நீதான் புருஷன்னு நினைச்சு இவ்வளவு வருஷமா வாழ்ந்துட்டு இருக்க. இந்த பாரு, இந்த தாலி இருக்குல்ல, இத மட்டுமாவது என் கழுத்துல கட்டிடு. இந்த ஏண்டி பொண்ணே என் வாழ்க்கையில இல்லைன்னு சொல்லிட்டு இருக்கேன், இதுல தாலி வேற. தள்ளி. ஒருவேளை அன்னைக்கு பூங்காவன வெற்றியை காப்பாத்தலனா இன்னைக்கு வெற்றி குடிகாரனா, ஏன் பிச்சைக்காரனா கூட இந்த தெருவுல தெரிஞ்சிருக்கலாம். அப்ப கூட மாமா அவனை மன்னிச்சிருக்க மாட்டாருன்னு நான் நினைக்கிறேன். நீ என்ன நினைக்கிற அபி? காப்பாத்தினாருன்னு சொல்றீங்க, எதுல இருந்து காப்பாத்தினாரு? என்ன அபி இவ்ளோ தூரம் கதையை கேட்டுட்டு இப்படி கேக்குற? இப்போ போலீஸ் ஸ்டேஷன்லயே வெற்றியை பூங்காவனை விட்டுட்டு போயிருந்தா வெற்றியோட வாழ்க்கை என்ன ஆயிருக்கும்? சிம்பிள்கா. சரி, அந்த நேரத்துல வெற்றி மேல கஞ்சா கேஸ் இருந்துச்சு. அத பூங்காவனத்தோட ஆளுங்க வந்து ஏத்துக்கிட்டாங்க. ஓகே, அக்செப்ட் பண்ணிக்கிறேன். உண்மையிலே பூங்காவனத்துக்கு வெற்றி மேல அன்பும் அக்கறையும் இருந்துச்சுன்னா வெற்றியை காப்பாத்தினதோட நிறுத்திருக்க கூடாது. வெற்றி ஒரு கோல்ட் மெடலிஸ்ட், நல்லா படிக்கக்கூடிய பையன். வெற்றி தண்ணி அடிக்கிறத பூங்காவனம் நிறுத்தினாருன்னு சொல்றீங்கல்ல, அடுத்து அவர் என்ன பண்ணியிருந்திருக்கணும்? உன் படிப்புக்கு ஏத்த வேலையை செய்யடா, அதுக்கு நான் ஹெல்ப் பண்றேன்னு வெற்றி கூடவே இருந்து பூங்காவனம் ஹெல்ப் பண்ணிருக்கணுமா இல்லையா? ஆனா அவர் என்ன பண்ணாரு? காலம் ஃபுல்லா அவருக்கு அடிமையாவே இருக்கிற மாதிரி ஒரு அடியாளெல்லாம் ரெடி பண்ணி வச்சிருக்காரு. அவ்வளவுதான் அவர் செஞ்சது. ஏன் அபி, படிக்கிற பையன் அடியாளா இருப்பான்னு அவருக்கு எப்படி தெரியும்? ஏங்கா தெரியாது? சரி, அந்த விஜய் யாரு? கஞ்சா விக்கிறவன், எம்எல்ஏவோட சப்போர்ட்டும் இருக்கு. பூங்காவனத்தையும் கேவலப்படுத்திருக்கான். பூங்காவனமே அவர் மேல கை வைக்க யோசிச்ச ஒருத்தனை வெற்றி ஜஸ்ட் லைக் தட்டா தூக்கி போடலையா? அதுலயே வெற்றி தான் சரியான அடியாள்னு பூங்காவனத்துக்கு புரிஞ்சிருக்காதா என்ன? அந்த எம்எல்ஏ வெற்றியை கஞ்சா விற்க சொன்னான். அவன் கேட்டவன். ஆனா வெற்றி அடியாளா மாத்தி ஊருக்குள்ள கட்ட பஞ்சாயத்தை பண்ணி வைன்னு சொல்ற பூங்காவனும் அவர் நல்லவரா? எனக்கு தெரிஞ்சு ரெண்டு பேருக்கும் பெரிய வித்தியாசம்லாம் ஒண்ணும் இல்லக்கா. எம்எல்ஏ தப்பான வழியில அப்ரோச் பண்ணதுனால வெற்றியை அடிமையாக்க முடியல. ஆனா பூங்காவனும் சைக்காலஜி தெரிஞ்சவரு. அதான் அணைக்கிற மாதிரி அணைச்சு வெற்றி அடியாளவே வச்சிருக்கான். அவ்வளவு கெட்டவரா இருந்தா எதுக்காக வெற்றி உன் கழுத்துல இருக்கிற தாலியை பறிக்க நினைச்சதும் அவர் வந்து தடுத்தாரு? உனக்காக ஏன் அவ்வளவு பேர் முன்னாடி வெற்றியை அடிச்சாரு சொல்லு பாப்போம். அக்கா, உலகத்துல முழுசா நல்லவன் முழுசா கெட்டவன் ரெண்டு பேரையும் நம்ம நம்பலாம். ஆனா நல்லவன் மாதிரி நடிக்கிறவன் கெட்டவன் மாதிரி நடிக்கிறவன் ரெண்டு பேரையும் நம்பவே கூடாது. பூங்காவனும் நல்லவர் மாதிரி நடிக்கிறாரு. இந்த மாதிரி எல்லாம் அவர் செஞ்சாதான் அவர் நல்லவர்னு நீங்க உட்பட எல்லாரும் நம்புவாங்க. அதனாலதான் வெற்றி என் கழுத்துல இருந்து தாலியா இருக்கும் போது அவர் வந்து தடுத்தாரு. ஆனா இந்த வெற்றி இருக்காரே, அவர் கெட்டவர் மாதிரி நடிக்கிறாரு. அவர் பிரச்சனையே இந்த நடிப்பு தான்க்கா. அத முதல்ல உடைக்கணும். அதுதான் என் வேலையே. நீ என்ன சொன்னாலும் பூங்காவனு கெட்டவர்னு என்னால ஏத்துக்க முடியல அபி. அதுக்கு ஒண்ணுமே பண்ண முடியாதுக்கா. இதுக்கு பேர் ஸ்டாக்ஹோம் சிண்ட்ரோம்னு சொல்லுவாங்க. அத பத்தி நான் எதுவும் பேச விரும்பல. ஆனா ஒன்னே ஒண்ணு சொல்றேன், பூங்காவனத்துக்கு ஒரு பெஸ்ட் அடிமை தேவைப்படுறான். அவன் நாயாவும் இருக்கணும், அதே மாதிரி புலி மாதிரி வேட்டையும் ஆடணும், சொல்ற பேச்சையும் கேட்கணும். அதுக்கு சரியான ஆளா வெற்றி கிடைச்ச உடனே பூங்காவனும் அவர் சரியா யூஸ் பண்ணிக்கிட்டாரு.
என்னை பொறுத்த வரைக்கும் பூங்காவனத்துக்கு சீப்பான ரேட்ல கிடைச்ச பெஸ்ட் அடிமை தான் வெற்றி. என்னால இப்படி எல்லாம் யோசிக்க கூட முடியல அபி. ஆனாலும் பூங்காவனம் நல்லவருன்னு தான் என் மனசு சொல்லுது. சரி, நான் ஒரே ஒரு கேள்வி கேக்குறேன். அவ்வளோ நல்லவரு வெற்றியை எதுக்காக படிச்ச படிப்புக்கேத்த வேலைக்கு அனுப்பாம தனக்கு கீழே அடியாள வச்சு வேலை வாங்கணும்? நீ வேலைக்கு தாண்டா போகணும்னு பூங்காவனம் சொல்லியிருந்தா வெற்றி என்ன போக மாட்டேன்னு சொல்லியிருப்பாரு இல்லல? அப்போ அந்த இடத்துல பூங்காவனம் சுயநலவாதியா தான் இருந்திருக்காரு. இது உண்மையா பொய்யா? ஆமால, அவ்வளவுதான்க்கா. அந்த இடத்துல இந்த பூங்காவனம் நல்ல இல்லைன்னு இன்னுமா உங்களுக்கு புரியல? யாரு என்ன சொன்னாலும் சரிக்கா, வெற்றிய பூங்காவனத்துக்கிட்ட இருந்து பிரிக்காம நான் ஓய மாட்டேன்க்கா. கிழிச்ச அது வரைக்கும் நீ வெற்றியோட இருந்தா தானே. ஏ சித்ரா, தூங்க போறதுக்கு முன்னாடி நானும் அபியும் மனசு விட்டு பேசிட்டு இருக்கோம். எங்களை ஏன் வந்து தொந்தரவு பண்ற? ஐயோ அக்கா, எனக்கு கூட தான் தூக்கம் வரல, அதான் நான் இங்க வந்தா அதுல என்ன தப்பு இருக்கு? நீ நந்தினி அக்கா கூட இல்ல, யாரோட வேணாலும் பேசலாம். ஆனா பூங்காவன விஷயத்துல தேன் கூட்டுல நீ கைய வச்சுட்ட. இனிமே வெற்றி உன்னை நிம்மதியாவே இருக்க விட மாட்டாரு. சிஸ்டர், நடுராத்திரியில கூட என்கிட்ட வாங்கி கட்டிக்காம போக மாட்டீங்களா? போய் வேலையை பாருங்க. மொக்க வாங்கி பல்பு வாங்காம போய் தூங்குற வேலையை பாருங்க. இங்க பாரு, என்ன வேணா நீ அதட்டி அடக்கலாம், வெற்றி யானை மாதிரி. அவரெல்லாம் உன்னால அடக்கவே முடியாது. எவ்வளவு பெரிய யானையும் ஒரு சின்ன அங்குசம் அடக்கிடும். யானையை எப்படி ஆஃப் பண்றது, ஆட்டை எப்படி அடக்குறது, எல்லா வித்தையும் எங்களுக்கு தெரியும். நீங்க போய் உங்க வேலையை பாருங்க. அக்கா, கண்டவங்க கிட்ட பேசி நாம எதுக்கு தூக்கத்துக்கு எடுத்துக்கணும்? காலையில 4 மணிக்கு எனக்கு மீட்டிங் இருக்கு. இப்பவே படுத்தாதான் எந்திரிக்க சரியா இருக்கும். வாங்க போய் தூங்கலாம். வழியே விடுங்க. ஏய், என்னை அடி தள்ளி விட்ட? என்னைக்கு இருந்தாலும் நான் தாண்டி உனக்கு வில்லி. இது என் புருஷன் மேல சத்தியம். ஏய், என்ன பண்றீங்க? உன்னை இந்த பக்கம் வரவே கூடாதுன்னு சொல்லிருக்கனா இல்லையா? புருஷ், இந்த ரூம்ல புதுசா ஒண்ணு கவனிச்சியா இல்லையா? ஒரு மண்ணும் கவனிக்க தேவையில்ல, முதல்ல இங்க இருந்து கிளம்பு. படியேறி வரப்பவே ஒரு கெட்ட நாத்தம் அடிக்கும்ல, அதுக்கு காரணம் என்னன்னு உனக்கு தெரியுமா? ஏண்டி, நான் எதை பத்தி பேசிட்டு இருக்க, நீ எதை பத்தி சொல்லிட்டு இருக்க? அந்த கெட்ட நாத்தத்துக்கு காரணமே உன்னோட பெட் ஸ்ப்ரெட் தான். வருஷ கணக்கா துவைக்காம அதே பெட் ஸ்ப்ரெட்ல படுத்து வேர்வை நாத்தம் அடிக்கிற போர்வையெல்லாம் போத்திக்கிட்டு எப்படிதான் தூங்கினியோ எனக்கு தெரியல. பட் இன்னைக்கு நீ நிம்மதியா தூங்கலாம். நல்லா மூச்சு இழுத்து பாரு. நோ ஸ்மெல், நோ ஸ்டிங்க். தெரியுதா? சரி, அதுக்கு என்னப்பா? உன்னோட போர்வை பெட் ஸ்ப்ரெட்ல புழு வரதுக்கு முன்னாடி இன்னைக்கு எல்லாத்தையும் நல்லா துவைச்சு வெயில்ல காய வச்சு கிளாத் கண்டிஷனர் எல்லாம் போட்டு எப்படி வச்சிருக்கேன்னு பாரு. பெட்டே வேற லெவல்ல இருக்கு. தோ தம்மோந்து பாரு. ஏய், ஒரு மண்ணும் தேவையில்ல. இன்னொரு வாட்டி ரூம் பக்கம் வந்த நடக்கிறதே வேற. வெள்ள போடி. போக தான் போறேன். போறதுக்கு முன்னாடி இந்த ரூம மனுஷங்க வாழற ரூம் மாதிரி மாத்திட்டு போறேன். அவ்வளவுதான். நாளைக்கு நீ அடைச்சு வச்சிருக்கிறல ஒரு அலமாரி, அத முதல்ல சுத்தம் பண்ணணும். அதுதான் எனக்கு முத வேலை. அலமாரியில மட்டும் கைய வச்ச உன் கைய உடைச்சு அடுப்புல வச்சிருவேன். அதுக்கெல்லாம் நீ ஒருத்தலப்பா. சரி சரி, நீ போய் நிம்மதியா படு, நான் கிளம்புறேன். ஏண்டி என்ன போட்டு பாடாப்படுத்திக்கிட்டு இருக்க? ஒழுங்கா போய் தொலைஞ்சாதான் என்னமா? ஏய், என்ன நீ போனா நான் உடனே போணுமா? இப்போ என்னதான் உன் பிரச்சனை? எங்க அண்ணன் என் கைய கட்டி போட்டார். இல்லன்னு வையே, இவ்வளவு பேச்சு பேசின பாத்தியா, இந்நேரம் வாய உடைச்சிருப்போ. இவ்வளவு பேசிட்டு இந்த இடத்துல நீ நின்று இருக்கவும் முடியாது. அண்ணன் சப்போர்ட்டால நீ இந்த சேஃப் கேம் ஆடிட்டு இருக்கல்ல, அதுவும் அண்ணனை எதிர்த்தே நீ கேம் ஆடுறல. நீ இன்னும் அண்ணன் அந்த ஆளதான் பெருசா பேசிட்டு இருக்கல்ல. வாய மூடு. கும்புற சாமியை யாரும் மட்டமா பேச மாட்டாங்க. எனக்கு பூங்காவனன் தான் சாமி, புரியுதா? அவரே போய் பார்த்து நேர்ல அசிங்கப்படுத்திட்டு வந்தல்ல, நீ தாண்டி துரோகி. இருக்குன்னு நம்பி கும்பிடுறதுக்கு பேர் தான் சாமி. கண்ணு முன்னாடி நின்னு தப்பு தப்பா காரியம் பண்ணிட்டு இருந்தா அது சாமி கிடையாது, சமூகத்துக்கு எதிராக நடந்துக்கிற ஆசாமி. வாய மூடி. இந்த பேச்சு பேசுற வாய அப்படியே அடிச்சு உடைக்கணும் போல இருக்கு. இதுல கூட அண்ணன் தாண்டி என் கையை கட்டி போட்டிருக்காரு. அத நீ ஞாபகம் வச்சுக்க. பாரு, எனக்கு ஒன்றும் கவலை கிடையாது. நீ கோவப்படு, கத்து, தலையை சேவத்துல கூட முட்டிக்கோ, என்ன வேணா பண்ணு. ஏன் என் கழுத்தை நெரிச்சு கொண்டு கூட போடு. ஆனா ஒண்ணு மட்டும் ஞாபகம் வச்சுக்கோ, உன்னோட அந்த அண்ணன் கிட்ட இருந்து உன்னை பிரிக்காம எனக்கு வேற வேலையே கிடையாது. அவ்வளவுதான். யாரு என்னைய? எங்க அண்ணன் இருந்து நீ பிரிக்க போறல்ல, அது கனவுல கூட நடக்காது. அது உன்னோட ஸ்டாண்ட், இது என்னோட ஸ்டாண்ட். யார் ஜெயிக்க போறான்னு கடைசியில தானே பார்க்கணும் புருஷ். இங்க பாரு, எங்க அண்ணன் பேச்சை நான் ஓரளவு தான் கேட்பேன்னா, நீ எல்லையை மீறி போன அண்ணன் சொன்னார்னு கூட பார்க்க மாட்டேன். உண்டு இல்லைன்னு பண்ணிடுவோம். யூ மோஸ்ட் வெல்கம் புருஷ்.
உன்னால என்ன முடியுமோ அதை நீ பண்ணிக்கோ. பட் நான் சொன்னதுல இருந்து ஒரு நாளும் பின் வாங்க மாட்டேன். தட்ஸ் ஆல். அதையும் பாத்துருவோண்டி. எங்க அண்ணனை விட்டு நான் இப்பவும் பிரியவே மாட்டேன். அப்படி பிரியாம இருக்கிறதுக்கு என்ன வேணா செய்வேன். கொலை கூட செய்வேன். அவ மூஞ்சி மேலே ஒரு குத்து விடு. என்ன சிரிப்பு வேண்டி கிடைக்கும் உனக்கு? உன்னை நினைச்சா சிரிச்சேன். ஏய், உன்னால ஒண்ணும் பண்ண முடியாது புருஷ். ஏன்னா என்ன? ஏன்னா எனக்கு ஒன்னும் பிடிச்சிருக்கு. எஸ் புருஷ், எனக்கு ஒன்னு ரொம்ப பிடிச்சிருக்கு. ஏய் போடி. போன்றல்ல. பிசாசு. ஐயோ ஐயோ பிடிச்சிருக்கு.